திரு சாட்டை துரைமுருகன் அண்ணனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அண்ணன் வீடியோ போட மாட்டார், அந்த அளவுலாம் ஒரு அநாகரிகமான ஆள்லாம் கிடையாது அவர் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் சைக்கோ நல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாப்புல, ஒரு நல்ல தகப்பனாக இல்லை இருக்க முடியாதெல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தலைவனாக இருப்பான், உனக்கு வீட்லேயே ஓட்டு இல்லை, அதாவது வன்மத்தை கக்கில் வன்மத்தை வாந்தியாக எடுத்திருக்காரு, டெக்ஸாவாக எடுத்திருக்காரு நம்ம அண்ணன். பாஸ் அது கண்ணாடி பாஸ் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேண்ணே, கண்ணாடி மாதிரின்னு பேசுகிற மாதிரியே இருக்குண்ணே நீங்கள் பேசுனது. ஒரு இலையிலண்ணே சாப்பாடு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுட்டு ஓரமாக அந்த மலத்தை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே நீங்கள் இருக்க பண்ண வேலை. அது எப்படின்னா நீங்கள் மாமாவை கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் என்னண்ணே ஏதாவது பார்ட்னர்ஷிப்பானா 2 பேரும், அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுங்களாண்ணே. ஆனால் அது ஒரு விஷயம், கதை எழுதுறதுல வந்து நம்மளை அடிச்சுக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியுங்கண்ணே. அது எப்படிங்கண்ணா பார்த்தீங்கன்னா மற்றவங்க பெட்ரூம்குள்ள நடக்கிற விஷயம்னா சாட்டை துரைமுருகனுக்கு தெரியுது. யாருக்கு ஒருத்தன் வந்து பார்த்தா குடும்பத்தையே கவனிக்க தெரியாத ஒரு தமிழ்நாட்டின் தலைவனாக எப்படி இருக்க முடியும், ஒரு கட்சியின் தலைவனாக எப்படி இருக்க முடியும், ஒரு தொண்டர்களை எப்படி வழிநடத்த முடியும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே கேள்வி நான் கமெண்ட்டில் கேட்குறாங்க, நான் கேட்குறேண்ணே அப்புறம் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கீங்கண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரியே தான் எனக்கு விஜய் பற்றிய தனிப்பட்ட விஷயங்கள் பேச விருப்பம் இல்லை. நாங்கள் அரசியல் ரீதியாக பல முரண்பாடுகள் இருக்கிறது, ஆனால் 20 நிமிஷம் நான் வாந்தியாக கக்குவேன் என் வன்மத்தை. இல்லை சாட்டை என்ன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபோட பிரச்சனை, எப்பா நீ ஓட்டு போடாதம்மா அவன் வீட்டில் பிரச்சனை. நம்ம எல்லா முளமாரித்தனமும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரலாம், ஆனால் நைட்டு வந்து வீட்டில் படுத்துக்கணும். அப்போ ஓகே வேணா? எனக்கு ஒரு மிகப்பெரிய பணி இருக்கு, வந்து கலக்கிறேன் பாரு, அப்போ எல்லாம் ஷாக் ஆகுவீங்க பாரு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு தெரியாமல் போச்சு, நீங்கள் இன்னொரு குடும்பத்தோட டிவோர்ஸ் மேட்டரில் உள்ளே பூந்து அவங்க குடும்ப பிரச்சனை தீர்க்கறது தான் உங்கள் மிகப்பெரிய பணியா அண்ணன். அண்ணனுக்கு எல்லாமே தெரியுது, அரசியலில் தெரிஞ்சால் அது பெரிய விஷயம் இல்லை, அவங்க பெட்ரூமில் நடக்குதுன்னு தெரியுது, அவங்க அப்பனும் பிள்ளை நடக்குதுன்னு தெரியுது, அவர் கூட இருக்க பிஏ என்னென்ன வேலை பண்ணுறாருன்னு தெரியுது. சாட்டையான வர வந்து பார்த்தீங்கன்னா பக்கா லூசு மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த சங்கீதா மேடம் கொடுத்த அந்த நோட்டீஸில் இதை பற்றி யாரும் யூடியூபில் பேச வேணாம், சோஷியல் மீடியாவில் பேச வேணாம் அவங்களே போட்டிருக்காங்க. அப்போ ஏன்னா நீங்கள் பேசுகிறீங்க? ஆனால் உங்களுக்கு வேணாம், படத்துலேயும் நடிக்க முடியும், நிஜ வாழ்க்கையிலையும் நடிக்க முடியும், அரசியலையும் நடிக்க முடியும்ண்ணே. ஆனால் அவருலாம் அப்படி இருக்க முடியாதுங்கண்ணே, உங்கள் திறமை அவருக்கு இல்லைல்லண்ணே. அவர் பார்த்து ரசிக்கிறாங்க. சரி என்ன புரிச்சா பொண்ணாட்டு ரசிக்கிறதுலாம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை புரியவே மாட்டேங்குது எனக்கு. இன்றைக்கி நம்ம பேச போகிற கண்டென்ட் எதை பற்றி தெரியுமா உறவுகளே? இப்போ பரபரப்பாக அவ்வளோ பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறி பிடிச்சி போய் எப்போ இந்த கண்டென்ட்டை வந்து போட்டு எப்படி தம்ப்நெயிலில் போட்டு எப்படி வந்து வியூஸ் அள்ளலான்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டால் பரவாயில்ல, உள்ளது உள்ளபடியே. ஆனால் வியூஸ் அள்ளுறதுக்காகவே தம்ப்நெயிலையும் கண்டென்ட்டையும் உள்ளே திணிச்சு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு யூடியூபரை பற்றி தான். அவர் யூடியூப்னு சொல்கிறதா இல்லை அண்ணனை கட்சி இல்லை, அண்ணன் வந்து ஒரு கட்சி சார்ந்தவர் ஒரு யூடியூப் நடத்துகிறாரு. ஆமாம் உறவுகளே, நீ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரு சாட்டை துரைமுருகன் அண்ணனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று அவர் வீடியோ நான் பார்த்தேன். அதாவது நான் என்ன யோசனை தெரியுமா, உண்மையாக சொல்லணும்னா அவர் வீடியோவே போட மாட்டார் இந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஏன்னா இதில் பர்சனலாக சில கனெக்ட்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அண்ணன் வீடியோ போட மாட்டார், அந்த அளவுலாம் ஒரு அநாகரிகமான ஆள்லாம் கிடையாது அவர் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அப்போல்லாம் கிடையாதுங்க, நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்ட தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணன் எப்பவும் போல் வீடியோவை போட்டார். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க். கண்டனுக்குள்ளே போகலாம். அதாவது ஒருவரை தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் வந்து பேச விரும்பலைங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லி 20 நிமிஷம் ஒரு அரசியல் கட்டுரையை எழுதிட்டார் நம்ம அண்ணன். அதாவது நான் கூட ரைட் ஓகே
ஆனால் வந்து ஓகே வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் தவறான விஷயம், எங்களுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்களில் நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் பர்சனலாக அப்படி கிடையாதுன்னு அப்படி போயிடுவாப்புல அப்படின்னு நினச்சேன். ஆனால் சைக்கோ ஜன்னலை பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாப்புல, ஒரு நல்ல தகப்பனாக இல்லை இருக்க முடியாதெல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தலைவனாக இருப்பான், உனக்கு வீட்லேயே ஓட்டு இல்லை, அதாவது வன்மத்தை கக்கில் வன்மத்தை வாந்தியாக எடுத்திருக்காரு, டெக்ஸாவாக எடுத்திருக்காரு நம்ம அண்ணன். ஆனால் ஒரு விஷயம் சாட்டை போடணே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனதைரியண்ணே, பாராட்டலாண்ணே உண்மையாகவே. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பேசும்போது நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க பாஸ் அது கண்ணாடி பாஸ் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேண்ணே கண்ணாடி மாதிரின்னு பேசுகிற மாதிரியே இருக்குண்ணே நீங்கள் பேசுனது. ஆனால் நம்ம சேனல்லண்ணே நீங்கள் பாருங்கள், நீங்கள் நடந்த மாநாடு சரிங்களா, அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னா உங்கள் பேரை சொல்லி நான் குறிப்பிட்டிருப்பேன். ஒரு 3-4 நாட்களாக அங்கேயே இருந்திருப்பார் போல, ஒரு உழைப்பு தெரியுது, பாராட்டலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்கிறேன், இது உண்மையாகவே வந்து உங்கள் பர்சனலாக இது பண்ணணும், உங்கள் பர்சனலாக உங்களை பேசணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு வன்மமும் அவதூறும் இருக்குது இல்லையா, அந்த அவதூறு என்னன்னு மக்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, நீங்கள் என்ன அவதூறை பரப்புறீங்கன்னு நம்ம சொல்லணும் இல்லையா. ஒரு இலையிலன சாப்பாடு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுட்டு ஓரமாக அந்த மலத்தை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே நீங்கள் இருக்க பண்ண வேலை. நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஜெகதீஷன் தான் எல்லா வேலையும் பண்ணான், கூட இருக்கிறவன் அவன் தான் வந்து பண்ணால் அவன் குடும்ப அழியத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஜெகதீஷ் அங்கிள்ன்றீங்க, அதாவது நீங்கள் அவரை மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், சரி ஓகே அவர் நீங்கள் மாமான்னு சொல்கிறீங்க, அது எப்படின்னா அவர் நீங்கள் மாமான்னு கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் என்னண்ணா ஏதாவது பார்ட்னர்ஷிப் ஆனால் 2 பேரும், அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுங்களாண்ணே, என்ன டவுட்ண்ணே இது, அதை நீங்கள் விளக்கம் கொடுத்தா கரெக்டாக உங்களுக்கு எப்படி தெரியும்ண்ணே இது அப்படின்றது ஒரு டவுட்டுங்கண்ணே. அப்புறம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடைசியாக நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை கொண்டு வரீங்க அப்படின்னா, அதாவது சங்கீதா அவர்கள் மீது அவதூறு வந்து பரப்புகிறாங்க, இப்போது நாங்களும் பேசுகிறோம், எங்கள் மேலேயும் வந்து அசிங்கமாக கமெண்டில் போடுறாங்க, அந்த மாதிரி இதை வந்து அவங்க பக்கம் டைவர்ட் ஆக பார்க்குறாங்கன்னு நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு பார்க்குறீங்க உள்ள. சரியான நரேட்டிவ்ண்ணே, சூப்பர் ஸ்கிரிப்டு. அதாவது ஆயிரக்கணக்கில் கமெண்ட் இருக்கும் வீடியோவில், அதை கமெண்டெல்லாம் சம்மரைஸ் பண்ணி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் மீது யாராவது ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்கன்னா அது யாராவனா இருக்கலாண்ணே, நான் அவதூறு பரப்பில் உங்கள் ஆட்களாக கூட இருக்கலாம், இல்லை எதிர்கட்சி ஆட்களாக கூட இருக்கலாம் இல்லையா, உண்மை தானே நான் சொல்கிறது. உடனே வந்து இவங்க தான் போட்டாங்க, இவங்க ஐடி தான், நான் வெட்டிடுவேன் கொளுத்திடுவேன், ரைட் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தால் கூட ஒரு 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 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து விசிபிளாக இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேர் 6 பேர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்களாகவே கூட இருக்கட்டும், அந்த 5 பேர் கமெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு லூப்பாக எடுத்துக்கிட்டு சும்மா ஸ்டோரி எழுதுறீங்க பாருங்கள் சாட்டை அண்ணன், பல்லே. ஆனால் அது ஒரு விஷயம், கதை எழுதுறதுல வந்து நம்மளை அடிச்சுக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியுங்கண்ணே. அதனால் உங்கள்கிட்ட வந்து கதை எப்படி இருக்குது, கதை வந்து நல்லா இருக்குமா மொக்கையாக இருக்கும்னு சொல்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஆல்வேஸ் யுவர் ஸ்கிரிப்ட் இஸ் அல்டிமேட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது சாட்டையாண்ணே. எனக்கு இன்னொரு விஷயம்ண்ணே, எனக்கு தெரியணும், தெரிஞ்சே ஆகணும், ஒரு க்யூரியாசிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிங்கண்ணா பார்த்தீங்கன்னா மற்றவங்க பெட்ரூம்குள்ள நடக்கிற விஷயம்லாம் சாட்டை திருமணி தெரியுது, எனக்கு புரியலைங்கண்ணா. எப்போ நான் பெட்ரூம் நடக்கிறது ஒரு வீட்டில் நடக்கிறதுலாம் உங்களுக்கு எப்போ கரெக்டாக தெரியுது? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஜன்னலை எட்டி பார்க்குறவங்க, மற்ற வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறவங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கேவலத்தை செய்யலை கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு 1000 வேலை இருக்குது, மற்ற வீட்டுக்குள்ள நடக்குது பார்க்குறதா உங்கள் வேலை, நிச்சயமாக அது கிடையாதுன்னா அதை நான் நம்புகிறேன், ஓகேங்களா. ஆனால் அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சுது அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குண்ணே. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அவரோட மகன் அவர் கூட பேசுகிறதே கிடையாதான், இவர் அவர் கூட பேச கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாதான், அட்லீஸ்ட் இவரோட படத்துக்கு கூட ஒரு ட்வீட் போடலையா அண்ணன்.
அவரோட மகனோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்க அப்பா அதாவது திரு விஜயாவோட படத்துக்கு இவர் போஸ்ட் போட்டு டேடின்னு போட்டு மை டேடிஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம்லாம் போட்டு அவர் போட்டிருக்காருன்னு நானே பார்த்துருக்கேன். நீங்கள் இப்போ போனால் கூட அவர் போட்டதெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி எதுவுமே தெரியாமல் எப்படின்னா ஒரு அப்பா பொண்டாட்டி புருஷன் அப்பன் மகன் எல்லா உறவுக்குள்ளேயும் எப்படின்னு அண்ணன் உள்ளே பூந்து கரெக்டாக சொல்கிறீங்க. மற்றவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சது அண்ணன் ஒரு ஆர்வம். ரைட்ண்ணா சரிண்ணே, நல்ல ஒரு விஷயண்ணே. ஆனால் அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க யார் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைய வந்து பார்க்க தெரியாதவங்க, யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தா குடும்பத்தையே கவனிக்க தெரியாதவங்க ஒரு தமிழ்நாட்டின் தலைவனாக எப்படி இருக்க முடியும், ஒரு கட்சியின் தலைவனாக எப்படி இருக்க முடியும், ஒரு தொண்டர்களை எப்படி வழிநடத்த முடியும்? ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே கேள்வி நான் கமெண்ட்டில் கேட்குறாங்க, நான் கேட்கலண்ணே. அப்புறம் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கீங்கண்ணே. ஆனால் இப்போ எப்படின்னா அண்ணன் சீமான் இருக்காருங்கண்ணே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பர்சனல் அட்டாக்லாம் சத்தியமாக கிடையாதுண்ணே. இது கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் கேட்குறாங்கன்னா பர்சனலாக பேச விரும்பலண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரியே தான் எனக்கு விஜய் பற்றிய தனிப்பட்ட விஷயங்கள் பேச விருப்பமில்லை. நாங்கள் அரசியல் ரீதியாக பல புறன்பாடுகள் இருக்கிறது. ஆனால் 20 நிமிஷம் நான் வாந்தியாக கக்குவேன் என் வன்மத்தை அப்படின்ற மாதிரி நான் இது அந்த மாதிரி கேள்வியை முன்வைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன்னே, கோர்ட்டு வரைக்கும் போய் நடந்த விஷயங்கள் நான் எதையுமே எங்கள் பேரும் குறிப்பில் சொல்ல வரல. உங்களுக்கு தெரியும், நான் ஜஸ்ட்டு அப்படி லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் எப்படி உருவாக முடியும்? இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்க முடியும்னா அண்ணன் எப்படி கவுன்சிலர் ஆக போகிறீங்க? அப்போ ஆகவே முடியாதே. இல்லை நம்ம அண்ணன் சீமானவர்கள் எப்படி முதல்வர் ஆக போகிறாங்க? அப்போ ஆகவே முடியாதே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களாண்ணே? ஏன்னா நானே ஏற்றுக்க மாட்டேனே, சத்தியமாக நானே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா சீமான் அண்ணன் ஒரு மிகப்பெரிய தலைவர். சத்தியமாக சொல்கிறேன்னே, அடுத்த தலைவர் நீங்கள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவருக்கு அடுத்து உண்மையாகவே அந்த கட்சியில் எல்லா தகுதியும் உள்ள ஒரே ஆள் அண்ணன் சாட்டைதுருமு நீங்கள் மட்டும்தான். அதை நான் உண்மையாக மனதார சொல்கிறேன். உங்களுக்கு இருக்க பேச்சு திறமை, உங்கள் உழைப்பு, கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அரசியல் ரீதியாக பல கொள்கைகளை எடுத்து வச்சு பல போராட்டங்கள் எல்லாமே உங்கள் ஸ்பீச்சை நம்ம கேட்குறோம். உண்மையாகவே வந்து உண்மையோ இல்லையோண்ணே கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு உணர்வு வருது. ஓகே. இல்லை சாட்டை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபோட பிரச்சனை, எப்பா நீ ஓட்டு போடாதம்மா, அவன் வீட்டில் பிரச்சனை, அவன் ஒய்ஃபு கூட சண்டை போடுறவர் எப்படிம்மா நீ ஓட்டு போனால் கூட சண்டை போடுவாரம்மா நான் சொன்னால் என்னடா கிரிஞ்சு மாதிரி பேசுன்னு கேட்பீங்களா இல்லையாண்ணே? சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க, வாட் ப்ரோ வெரி கிரிஞ்சாக இருக்குது ப்ரோன்னு. அண்ணா நேற்று அல்டிமேட்டான கிரிஞ்சு நீங்கள் பேசுனது, கிரிஞ்சிலையும் கிரிஞ்சு, மகா கிரிஞ்சு, ரொம்ப மட்டமாக இருந்தது. குடும்பத்துக்குள்ள ஒரு டிவோர்ஸ் பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வழி நடத்துறதுக்கும் என்னென்ன சம்மதம் இருக்குது? அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் எந்த தலைவருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுண்ணே. அப்போ திமுக நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க? அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களேண்ணே? தெரில, அது என்ன காரணம் அது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள நான் வரல. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் உதாரணத்தை சொல்கிறீங்க, இதுதானே அல்டிமேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதாவது நீங்கள் அன்புமணி அவர் எடுத்துக்கோங்க, குடும்பத்தோடு தான் இருக்கிறாரு. கரெக்டாக? திரு ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, குடும்பத்தோடு தான் இருக்கிறாரு. அண்ணன் நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொல்ல வருது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா முளமாரித்தனமும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரலாம், ஆனால் நைட்டு வந்து வீட்டில் படுத்துக்கணும். அப்போ ஓகே வேணா அண்ணா தான் சொல்ல வரீங்களா? அப்போ கரெக்டாக? இல்லை நீங்கள் அப்போ இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்போ திரும்பவும் நான் விஷயம் ஞாபகப்படுத்த உங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுண்ணே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு திரும்பவும் பாருங்கள், எனக்கு அப்போ கூட சொல்ல வாய் வரல உதாரணங்கள். ஏன்னா நான் ஒருத்தன் தனிப்பட்ட விஷயத்தின் இடத்துல ஞாபகப்படுத்தி பேசவே விரும்பலை, ரொம்ப பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் அண்ணன்கிட்ட. டேரெக்டாகவே உங்களுக்கு தானே இதை வைக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, எல்லாரும் வீட்டில் தூங்குறனால வெளில என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்து வீட்டில் கம்முன்னு படுத்துக்கணும், அவனா நல்லவன். இன்னொன்று என்ன டைப் ஆஃப் கம்பேரிசன் இது? ஒரு கன்றாவி கம்பேரிசனாக இருக்குது.
உங்கள் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவில் இல்லைன்னா லால் அடிப்படி செத்து போயிடுவேன்னு அண்ணன் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போடும்போது ஒன்று எப்பவும் போல நீங்கள் அடித்து தள்ளுவீங்க வன்மத்தை. ஆமாம், நான் இந்த பர்சனல் மேட்டரை எடுத்து பேசுவேன்டா, ஆமாண்டா, என்ன நான் வந்து விஜயை பற்றி பேசுனால என் கமெண்ட்டில் வந்து என் குடும்பத்தையும் என்னையும் தனிப்பட்ட முறையில் தாக்குறதுனால எனக்கு தூக்கம் கட்டுறதுனால என் வன்மத்தை மொத்தமே நான் வீடியோவை தாண்டா போடுவேன். இல்லை மற்றவன் சொல்கிற மாதிரி ஆமாண்டா நான் விஜய் அவரை வச்சு தாண்டா வந்து பார்த்தோன்னா நான் சம்பாதிப்பேன், என் யூடியூப் வந்து அவரை நம்பி தாண்டா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடிச்சுட்டு போடுங்கண்ணே. இது என்ன இருக்குது? தப்பே கிடையாதுண்ணே, தப்பே கிடையாது. அதை விட்டு அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியலில் வந்து எனக்கும் உனக்கும் நிறைய ஒரு வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா என்னண்ணா வெரி ராங்ண்ணா. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க திரு சங்கீதா அவர்கள் மீது இதற்கு மேல் யாராவது ஏதாவது அவதூறு பரப்பிங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி, இப்போது நீங்கள் வாலண்டரியாக இந்த மேட்டரை என்ட்ரு ஆகிறீங்க. இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நீங்கள் என்ன பண்ணி முன்னாடி வீடியோ பார்த்தேன்னு அண்ணன் சொல்லியிருந்தீங்க, எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏசி உள்ளன்னு அவங்க வந்து பேசுகிறாங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய பணி இருக்குது, வந்து கலக்கிறேன் பாரு, அப்போ எல்லாம் ஷாக் ஆகுவீங்க பாரு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு தெரியாமல் போச்சு, நீங்கள் இன்னொரு குடும்பத்தோட டிவோர்ஸ் மேட்டரில் உள்ளே பூந்து அவங்க குடும்ப பிரச்சனை தீர்க்கிறது தான் உங்கள் மிகப்பெரிய பணியாக அண்ணன். எலெக்ஷன் நேரத்தில் வந்து நீங்கள் கட்சி பணி பார்க்காம மற்ற குடும்பத்தோட டிவோர்ஸ் மேட்டரில் உள்ளே பூந்து அந்த மேட்டரை கையில் எடுக்கிறது தான் உங்கள் மிகப்பெரிய வேலை. அண்ணன் உங்களை நம்பி தானே வந்து காரைக்குள்ளே நிற்கிறாரு, அவர் ஜெயிக்க வேண்டியது உங்களோட கடமை தானே. உங்களுக்கு இருக்க லெவலுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த மேட்டரில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாமாண்ணே சொல்லுங்கள். அவங்க ஏன் நடுராத்திரி 12 மணி சுடுகாடுக்கு போகிறாங்க? அவங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு அவதூறுனா அவங்களுக்கு 100 வக்கீல் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஏன்னா உங்களை தேடி வர போகிறாங்க? இல்லை நீங்கள் ஏன்னா தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் உடனே குரல் கொடுக்க போகிறீங்க? அவ்வளோ அக்கறையா உடனே ஒரு பிட்டு போட்டிங்க பாருங்க. எனக்கு அவர்கள் குடும்பத்தை தெரியும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடும்பம், நிறைய வசதி வாய்ப்பு உள்ளவங்க, ஈழ தமிழர்களுக்காக ஏதோ ஒரு மேட்ரு ஒன்று சொன்னீங்க. அது எப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு டாட்ஸை கனெக்ட் பண்ணி என்னமா ஸ்கிரிப்ட் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கண்ணா? என்னன்னா இது நான் என்ன கேட்குறேண்ணே, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கண்ணே, எவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் வந்து அங்கங்கே அப்ளை ஆகுது? இதை விட எவ்வளோ பெண்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்து அந்த பெண் நடு ரோட்டில் நின்று அவன் புருஷனை இழந்து குடும்பமும் இல்லாமல் எந்த கதியும் இல்லாமல் எவ்வளோ பெண்மணிகள் இருக்காங்கண்ணே. நீங்கள் வேணால் ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறது ஓகே. இப்போது சங்கீதா மேடமுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் காமனாக சங்கீதாவை போன்று யாராவது கேஸ் போட்டு உங்கள் மேலே அவதூறு பரப்புனாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா, உங்கள் புருஷ விஷயத்தில் பிரச்சனை ஆச்சுன்னா இந்த சாட்டை துறைமுக நான் இருக்கிறேன், வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா சூப்பரு. ஆனால் யார் மேலேயுமே இல்லாத அக்கறை ஏன்னா சங்கீதா மேடம் மேலே மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு டக்குன்னு? அது அரசியல் உள்நோக்கம் இல்லைண்ணே, சத்தியமாக கிடையாதுண்ணே. ஆமாண்ணே, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் அண்ணன் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் மட்டும்ண்ணே, இது கருத்துண்ணே, பொது கருத்துண்ணே. நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானோட பேச்சை ரசிக்கக்கூடிய பல மக்கள், பல தொண்டர்கள், 40 லட்சம் ஓட்டு வச்சுருக்கீங்க இல்லையாண்ணே, நிறைய விமர்சனங்களும் வைக்கிறாங்க. அண்ணா ஆமகரியை பற்றி பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, தப்பான பரப்புரையை பண்ணுறாரு. ஓகே ரைட், அதெல்லாம் விட்டுருங்கண்ணே. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ள உள்ளே பூந்து நீங்கள் சொல்கிறீங்க சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படியே பார்த்துட்டு 3 மணி நேரம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜன்னலை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க, அதனால் வந்து நான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோன்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களேண்ணே. நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பேர் நம்ம தலைவர் தான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கும் அண்ணன் ரொம்ப பிடிக்கும்ண்ணே, சீமானண்ணே. சில வேறுபாடுகள் இருந்தாலும் சில கருத்துக்கள் நான் வந்து ஏற்றுக்க முடியலனா கூட, நம்ப முடியலனா கூட அவர் எனக்கு பிடிக்கும். ஒரு தலைவராக கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் தேவையில்லாமல் இந்த தேன் கூட்டை கலைக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஒரு சைக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மீது
நீங்கள் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். டைரக்ட் அவதூறு தானே அது. ஆனால் என்ன சொல்கிறீங்க, மறுபடியும் ரிப்பீட்டு. எனக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கும் அவருக்கும் அரசியல் சார்ந்துதான் பல கருத்து வேறுபாடு இருக்குது, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் இப்படி பேச போகிறேன்னு. நானே ரொம்ப தப்புண்ணே, ரொம்ப தப்பு. எவ்வளோ பேர் இந்த மாதிரி உங்களோட பேச்சை கேட்டு நானா இப்படி தள்ளுறானே அப்பா, என்ன தள்ளு 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 தள்ளுன்னு தெரியுமா ஒரு படத்தில். அந்த மாதிரி அண்ணன் பேசக்கூடிய பேச்சை எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் சைக்கோ மாதிரி பேசுறியப்பா, நான் இப்படி பேசுறியப்பா. உங்கள் கமெண்ட்லேயே இருந்திருக்கும், உண்மையா இல்லையா? நான் இப்போ ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டு அந்த கமெண்ட்லாம் போட முடியாதுண்ணே, அதை நான் வந்து அது தப்பாயிடும். இப்போ நீங்கள் பண்ண அதே வேலையை நான் இங்கே பண்ண முடியாது, அது ரொம்ப தவறாயிடும் இல்லையா? அப்போ ஒரு தனிப்பட்ட நபரை நீங்கள் எங்கேருந்து எங்கே நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க பாருங்கண்ணே. எனக்கு இன்னுமே ஆச்சரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் அண்ணன் ரன் பண்ணுறீங்க, இன்னும் கோர்ட்டு அங்கே விவாதமே ஸ்டார்ட் ஆகலைண்ணே, யார் மேலே தப்பு ரைட்டே முடிவு பண்ணல, எப்படி நான் அண்ணன் ஜட்ஜ்மெண்ட்டை உங்கள் வீடியோலேயே எழுதி முடிச்சிடுறீங்க? அண்ணனுக்கு எப்போ எல்லாமே தெரியுது. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவே இருந்ததுண்ணே. அது வீடியோ பார்த்ததுலேருந்து எப்படியாவது வந்து நம்ம உங்கள்கிட்ட கேட்க முடியாது, டேரெக்டாக பார்த்து கஷ்டம். சரி, வீடியோ மூலியமாவது அண்ணன் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கேட்கலாம், தெரியப்படுத்தலாம். அண்ணனுக்கு எல்லாமே தெரியுது. அரசியலில் தெரிஞ்சால் அது பெரிய விஷயம் இல்லை, அவங்க பெட்ரூம் நடக்குதுன்னு தெரியுது, அவங்க அப்பனும் பிள்ளை நடக்குதுன்னு தெரியுது, அவர் கூட இருக்க பிஏ என்னென்ன வேலை பண்ணுறாருன்னு தெரியுது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறாங்களேண்ணே, அவங்க கூட நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்லண்ணே. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க பண்ணல அப்படின்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்லண்ணே. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்லண்ணே. அது எப்படின்னா தெரியும், அது நமக்கு தெரியாதுண்ணே. நம்ம தெரியவும் வேணாம், தெரிஞ்சாலும் பேச மாட்டோம். எப்படி பேசுகிறது? ஏன்னா அதே கட்சியில் இருக்கீங்களே, பேச முடியாது. நீங்கள் உங்கள் விருப்பம், உங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறதுக்கான ஆள் இல்லைண்ணே, என்னோடய கருத்து. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கோ, மற்றொரு மேலே அவதூறு பரப்புறதுக்கும், எந்த ஒரு மூதாந்திரமும் இல்லாமல், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் இஷ்டத்துக்கு வாயில் பேசுகிறதுக்கும், ஒருவர் மேலே வந்து தனிப்பட்ட பழி சுமத்துவதற்கும், அதே மாதிரி எனக்கும் அந்த உரிமை இருக்கலண்ணே பேசுகிறதுக்கு. அதனால் அதை நம்பி தானே இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கும் நீங்கள் குரல் கொடுத்தவர். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்க அண்ணா பக்கா மாசுன்னு சொல்லிட்டு யார் விஜய் அவர்களை. ஆனால் கமெண்டில் போடுறாங்க சாட்டையான வரது பார்த்தோன்னா பக்கா லூஸு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லண்ணே கமெண்ட்டில். அதை பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி இவரே டீக்ரேட் பண்ணிக்கிறாரு, இவரை குறைச்சிக்கிறாரு, தளம் தாழ்ந்து போயிட்டாரு, இவர் இந்த பர்சனல் மேட்டரை தொட மாட்டார், நாகரிகம் தெரிஞ்சவர் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உங்களை நீங்களே இறக்கிக்கிட்டீங்கண்ணே. எப்போ நீங்கள் இந்த மேட்டரை அரசியலோட கனெக்ட் பண்ணீங்களோ உங்களோட தரம் இதில் தெரிந்தது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கண்ணே, அந்த சங்கீதா மேடம் கொடுத்த அந்த நோட்டீஸில் இதை பற்றி யாரும் யூடியூபில் பேச வேணாம், சோஷியல் மீடியாவில் பேச வேணாம் அவங்களே போட்டிருக்காங்க. அப்போ ஏன்னா நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு புரியலண்ணே. எப்பவுமே வந்து இந்த மக்களை பைத்தியக்கார மாதிரி மென்டல் ஆகிற ஒரு தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலும் பண்ணிட்டீங்கண்ணா. நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேண்ணே, அவங்க தான் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்கிறீங்க. அப்புறம் அவங்கள பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அவங்கள கேட்டாங்களாண்ணா அவங்கள பற்றி பேசணுன்னு. நான் சொல்கிறது அவதூறு, பொய், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேண்ணே. அதை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாண்ணே, பொய் தானே. நீங்கள் ஒருத்தரை பார்த்து அங்கிள்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமாண்ணே? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு தொடர்புக்கு தான் அர்த்தம், அப்படி தான் நினைப்பாங்க மக்கள். நான் கிடையாது, பார்க்கலாம் தான் நினைப்பாங்க. உண்மையாக இல்லையா நான் சொல்கிறது? அதுதான் உண்மை, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விஜய் இருக்கான்னு சொன்னோன்னே அதை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கண்ணா, பயங்கரமாக கம்பேர் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறேன்னானே, அப்படி பார்த்தா நல்ல மனசத்தோடு சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஒரு கசப்பான ஒரு சம்பவம் ஒவ்வொரு வீட்லேயோ இல்லை ஒரு உங்களுக்கே வச்சுக்கோங்கண்ணே, உங்களுக்கோ அண்ணன் சீமானவர்களுக்கோ உங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கோ எல்லாருக்கும் நடந்திருக்கும் இல்லையா அரசியல் வாழ்க்கையில்? கண்டிப்பாக இருக்கும்ண்ணே, யாருமே சுத்தம் கிடையாதுண்ணே. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்கன்னு அர்த்தமா? இல்லை உங்களோட பிள்ளைகள் அப்படி இருப்பாங்கன்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்க முடியுமா? அது எங்கேயாவது அது கரெக்டாக இருக்குமா? அது நீங்கள் ஒரு தவறு செய்தாலும் அதே தவறை உங்கள் பிள்ளை செய்வான் என்று நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டாப்பா இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் சம்மந்தம் நீங்கள் சொல்லுவீங்களா? எப்பேற்பட்ட ஒரு கம்பேரிசன் இது? எப்பேற்பட்ட ஒரு கம்பேரிசன்? எதுக்கு எதனா கோத்து வர்றீங்க? ஆனால் அதே மாதிரி படத்தில் அவர் நடிக்கக்கூடிய கேரக்டரையும் உண்மையான ஒரு அவர் தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறீங்கண்ணே. உச்சபட்சமான ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குங்கண்ணே.
உச்சபட்சமான ஒரு கேவலமாக இருக்குது. எப்படினால அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை அப்பா அம்மா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, அவர் பாசமாக பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சுருப்பார். ஆனால் உங்களுக்கு வேணாம், படத்துலேயும் நடிக்க முடியும், நிஜ வாழ்க்கையிலையும் நடிக்க முடியும், அரசியலையும் நடிக்க முடியும்ண்ணே. ஆனால் அவருலாம் அப்படி இருக்க முடியாதுங்கண்ணே. உங்கள் திறமை அவருக்கு இல்லைல்லண்ணே. இப்போ நீங்கள் எல்லா சூழ்நிலையும் நடிக்கிறீங்கண்ணே, கட்சியும் நடிக்கிறீங்க, வீட்லேயும் நடிக்க தான் செய்வீங்களோ இல்லைண்ணே தெரிலண்ணே. இப்போ அண்ணன் வச்சு நான் கேட்குறேன், இப்போது அவர் படத்தில் நடிக்க தானே முடியும், அங்கே போய் உண்மையான இப்படி இல்லை என் கேரக்டர் இப்படி தான் பேசுவேன்னு சொன்னால் டேரக்டர் என்ன திட்டுவானே அசிங்கமாக. ஆனால் பொதுவாக அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நடிக்கிறது, இல்லை அரசியல் எப்படி நடிக்கிறது? ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்கன்றதுக்காக அவரையும் நடிங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கம் எப்படி இழுக்கக்கூடாது தானே, தப்பு இல்லைண்ணா அது. உங்கள் அளவுக்கு அவருக்கு நடிப்பு வராதுண்ணே. அதாவது பாருங்கண்ணே, நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, உங்கள் கூட்டத்துக்கு இடம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதை விட்டுருங்க. உங்கள் மனைவிக்கு, ஆனால் நீங்கள் திரும்ப அந்த வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க பேசும்போது, நான் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை பேச விருப்பம் கிடையாது, அரசியலில் எங்களுக்கும் அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் தவிர்த்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்கு அவர் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக எதனா கனெக்ட் பண்ணுறீங்க. கூட்டத்தில் வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கல கூட்டம் நடத்துறதுக்குன்றதை வச்சுக்கிட்டு, அரசியலை வச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வீட்டில் இடம் கொடுங்க. என்னென்னா நீங்கள் இதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் டெய்லி ஒரு வீடியோ காலில் மதியம் நைட்டு போட்டிங்க அப்படின்னா பெண்கள் ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம். என்னென்ன இப்படி ஒரு அக்கறை அண்ணனுக்கு? அதே மாதிரிண்ணே நீங்கள் சொல்கிறீங்க, சங்கீதா வந்து ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் உட்காண்ட்ருக்காங்க, எமோஷ்னல் ட்ரிகர் பண்ணுறீங்கண்ணே. நீங்கள் எமோஷ்னல் ட்ரிகர் பண்ணுறீங்க, அவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க, அழகாக கை தட்டுறாங்க சங்கீதா அவர்கள். என்னென்ன எப்படிண்ணே என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க நீங்கள்? ஒன்றும் புரியலையே. அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, அது அவ்வளோ அழகாக கை தட்டுறாங்க, அவள் பார்த்து ரசிக்கிறாங்க. சரி, என்ன புரிச்சா பொண்ணாட்டு ரசிக்கிறதுலாம் உனக்கு என்னென்ன பிரச்சனை புரியவே மாட்டேங்குது எனக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன புரியுதுனால, நீங்கள் விஜய் அவர்களை பற்றி பேசுனாலும் கமெண்ட்டில் வச்சு உங்களை செய்கிறாங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அவன் வந்து அவதூறு பார்ப்பான்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கூட்டு சேர்த்துப்பாங்க தெரியுமா ஆளை, அது மாதிரி நீங்கள் சங்கீதா மேடமாக கூட்டு சேர்த்துக்கிறீங்க. உங்களையும் திட்டுறாங்களா, வாங்க வாங்க என்னையும் திட்டுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, எங்கள் கட்சி உங்கள் பின்னாடி நிற்குது. அதாவது ஏதாவது ஒரு ரூட்டு கிடைக்குமா, ஒரு வழி கிடைக்குமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. என்ன கண்ட்ராவி கால்குலேஷன் இது புரியலண்ணா எனக்கு. முடிஞ்சால் அடுத்த வீடியோ சொல்லுங்கண்ணா, என்ன கால்குலேஷன் கொஞ்சம் தெளிவாக போட்டுருங்கண்ணா, புரிஞ்சுக்கிறோண்ணே. ஓகேண்ணா, நன்றிண்ணே, வணக்கங்கண்ணே, பாய்ங்கண்ணே.